வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 4:8. கடைசியாக என் சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளே சிந்தித்து கொண்டிருங்கள். அன்பின் பரலோக பிதாவே, உயிர் தெரிந்த காலை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். இந்த காலை வேளையில் நீ கொடுத்த வசனத்துக்காக ஸ்தோத்திரம். இதை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். பிள்ளையோட இருதயத்துக்கு ஏற்றபடி பேசக்கூடிய கிருபையை கத்தாரும். பரிசுத்தாவியானவர் எங்கட மத்தியில் இறங்கட்டும். நீர் ஜனங்களோடு கூட இருப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிலிப்பியர் 4:8. கடைசியாக என் சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளே சிந்தித்து கொண்டிருங்கள். இங்கே 6-7 காரியங்களை பற்றி சொல்கிறாங்க. முதலாவது உண்மை உள்ளவர்கள். 6 உண்மை உள்ளவர்கள். உண்மை உள்ளவர்கள் எப்படி இருக்கணும் அதை பற்றி நம்ம கொஞ்சம் நேரம் தியானிப்போம். நீதிமொழிகள் 28:20. நீதிமொழிகள் 28:20. உண்மையுள்ள மனிதன் தான் என்ன பண்ணுவாங்க? பரிபூர்ண ஆசீர்வாதம். உண்மை எல்லாத்துலேயும் உண்மையாக இருக்கணும். நீங்கள் எப்படி உண்மையாக இருக்கிறது கர்த்தர் தான் பார்க்குறாரு, மனுஷர் பார்க்கல. நம்மளோட உண்மையே காண்கிற தேவன் அவர் தான். ஆனபடினால எல்லாவற்றிலும் நம்ம இந்த நாட்களில் உண்மை உள்ள மனுஷனே கர்த்தர் என்ன பண்ணுவார்? ஆசீர்வதிக்கிறார். ஐஸ்வர்யவான் ஆகிறதுக்கு தீவிரிக்கிறவனோ ஆக்கினிக்கு தப்பான். ஐஸ்வர்யவான் வேண்டாம். ஐஸ்வர்யவானானா தேவனை தேட முடியாது. நம்ம தெரியும், ஐஸ்வர்யவான் லாசர் கதையாக நமக்கு தெரியும். ஆனபடினால் உண்மை உள்ள மனிதர்களாக கர்த்தர் இந்த நாட்கள் கர்த்தர் நம்மளை மாற்ற வேண்டும். அடுத்து இன்னொரு வசனத்தை வாசிப்போம். 12ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். 12ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். ரட்சியும் கர்த்தாவே, பக்தி உள்ளவர்கள் அற்று போகிறான். உண்மை உள்ளவைகள் மனுஷரில் குறைந்திருக்கிறார்கள். மனுபுத்திரரில் குறைந்திருக்கிறார். அப்படினால் உண்மை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். எல்லாத்துலேயும் உண்மை. நம்ம உண்மையை தான் கர்த்தர் எதிர்பார்க்குறாங்க. ஆனபடினால் இந்த நாட்களில் உண்மையாயிருங்க. கர்த்தருக்கு உண்மையாக மனுஷர் பார்க்கல. நம்மளை என்ன இருந்தாலும் அவர் தான் பார்க்க போகிறாரு. கர்த்தர் மனுஷர் பார்க்கல. ஆனபடினால் கர்த்தர் பார்க்குற அளவில் எல்லாரும் இந்த நாட்கள் ஆண்டவருக்கு உண்மையாயிருங்க. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 31:23. நாமே கர்த்தரோட பரிசுத்தவான்களே, நீங்கள் எல்லாரும் அவரில் அன்பு கூறுங்க. எல்லாரும் பரிசுத்தவான்கள் தான். ஊழியக்கார் மட்டுமல்ல, யார் ரட்சிக்கப்பட்டாங்க, ஞான ஸ்நானம் எடுத்து பரிசுத்தாவி பெற்றாங்களோ எல்லாரும் பரிசுத்தவாங்களாம். அவரோட பார்வையில் நம்ம பரிசுத்தவான்கள் தான். அதனால் பரிசுத்தவான்களே, அவரில் அன்பு கூறுங்கள், தேவனில் அன்பு கூறுங்கள். உண்மையானவனே கர்த்தர் தற்காத்து இடும்பு சேருவனுக்கு பூரணமாய் பதிலளிப்பார். தேவனை மட்டும் பயந்து இந்த நாட்கள் நம்ம ஜீவிப்போம். உண்மையை கர்த்தர் காண்கிற தேவன். எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்ம உண்மையாக இருக்கணும். நம்ம மற்றவங்கள்ட்ட நம்ம இடப்படும் போது உண்மையாக இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, உள்ளதே உள்ளதுன்னு சொல்லு, இல்லாததே இல்லாதுன்னு சொல்லு. உண்மைதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். 1 கொரிந்தியர் 4:2 வசனத்தை வாசிப்போம். ஆமே. உக்கிரானக்காரர், தேவனோட ஊழியத்தை செய்கிறவங்க, பொறுப்பாக இருக்கிறவங்க எல்லாம் உண்மையாக இருக்கணும். நம்மளோட உண்மையை கர்த்தர் பார்க்குறார். அதனால் அந்த கர்த்தர் நம்ம உண்மையாக இருந்தால் அவர் நமக்கு உண்மையாக இருக்கிறார். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கர்த்தருக்கு உண்மையாக இருக்கிறாங்களோ அவர் நமக்கு உண்மையாக இருக்கும். இது வரைக்கும் நான் நினைப்பேன், ஆண்டவரே நான் எத்தனையோ காரியங்கள் உமக்கு உண்மையாக இருந்ததுனால தான் எழுதினால கர்த்தர் நம்ம கொடுத்த ஊழியத்தில், நமக்கு கொடுத்த வேலையில், நீங்கள் வேலை செய்கிற இடங்களில் உண்மையாக இருங்க.
கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்கள் அதிகாரிகளுக்கு நீங்கள் உண்மையாக இருந்த பார்க்குற ஒருவர் மேலே இருக்கிறார். உங்களுக்கு கொடுத்த வேலையில் உண்மையாக இருக்கிறீங்களா, அரை குறையமாக இருக்கிறீங்களா, இல்லை அங்கே சைன் போட்டுட்டு எதிரே இறங்கி வந்துடுறீங்களா, இதெல்லாம் கர்த்தர் பார்க்குறாரு. அதுபடினால கர்த்தர் உக்ரானக்கார எல்லாத்திலும் உண்மையாக இருக்கணும். எபிரேயர் 3:5 வாசிப்போம். எபிரேயர் 3:5. ஆமாம், மோசதேவனோட வீட்டில் எல்லாம் உண்மை உள்ளவங்களாக இருந்தாங்க. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த எல்லா காரியத்திலும், வேலை ஸ்தலங்களில் எல்லாவற்றிலும் நீங்கள் உண்மையாக இருந்தார், கர்த்தர் உங்களுக்கு உண்மையாக இருப்பார். இந்த வருடத்தில் கர்த்தர் பாருங்க, இந்த 12ஆம் மாதத்தில் 15ஆம் தேதி வரையிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். நம்ம உண்மையாக இருந்தாங்களோ உண்மை இல்லாமல் இருந்தாங்களோ, கர்த்தர் நம்மளை அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்மளை பாதுகாக்கிறார், நமக்கு சுகத்தை தருகிறார். வாகனத்தில் போகும்போதும் வரும்போது எந்தெந்த ஊருக்கு போனாலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நமக்கு உண்மையாக இருக்கிறார். அதே போல் நீங்களும் இந்த வருஷத்தின் கடைசியில் அவருக்கு உண்மையாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம கொடுத்த எல்லாவற்றிலும் உண்மையாக இருங்க. நீங்கள் உண்மையாக இருந்தால் கர்த்தர் உங்களுக்கு உண்மையாக இருப்பார், எல்லாவற்றிலும் உண்மையாக இருப்பார். ரெண்டாவது, ஒழுக்கமாக இருக்கணுமா, நல்லொழுக்கம். வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 14:40. நல்லொழுக்கம் உள்ளவங்களாக இருக்கணுமா, நல்லொழுக்கம் உள்ளவங்களாக இருங்க. நம்ம ஒழுக்கம், சின்ன வயசுல தான் நான் சில பிள்ளைகளை பார்க்குறேன், அவங்க அப்பா அம்மா எப்படி வளர்த்துறாங்க, ஒழுக்கமாக வளர்த்துறாங்க. அதுங்களை பார்த்தாலே தெரியும், எங்கே போனாலும் தெரியும், பார்த்தாலே தெரியும் பிள்ளைகளோட ஒழுக்கத்தை. அதே போல் நமக்கெல்லாம் நம்ம அப்பா அம்மா மாதிரி ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. அதே போல் நம்மளே நம்மளோட பிள்ளைகளே ஒழுக்கமுள்ளவளாங்க வளர்த்துங்க. தெரியும் நம்ம பிள்ளைகளை நீங்கள் ஒழுக்கமாக வளர்த்துங்க. நம்ம கையில் இருக்கணும், நம்ம பிள்ளைகளை விட்டுடக்கூடாது. குழந்தைகளுக்கு ஒரு வயசாகி இருக்கும் வரைக்கும் குழந்தைகளே நம்ம கையிலே வச்சுக்கோங்க. நம்ம இஷ்டத்துக்கு விட்டுடக்கூடாது. அப்புறம் நாளைக்கு நம்ம பிள்ளைகளை நம்ம பிடிக்க முடியாது. அதுபடினால நம்ம அப்பா அம்மா நம்ம எப்படி ஒழுக்கமாக வளர்த்துனால தான் இன்றைக்கி நம்மளே நம்ம பிள்ளைகளை ஆராதனைக்கு கூட்டிகிட்டு வரோம், குடும்பத்தோடு வரோம். அது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பார்க்கும்போது. குடும்பத்தோடு ஆராதனைக்கு வர்றோம். அதுபடினால் இந்த நாட்களில் நம்ம பிள்ளைகளெல்லாம் சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்ய கடவுள். நாங்கள்லாம் நான் பிறந்த நாளிலேருந்து நாங்கள் சிபிஎம்மில் பிறந்து வளர்ந்தோங்க. நாங்கள் 7 பிள்ளைகள். எங்களுக்கு அந்த காலத்தில் பஸ் ஃபேர் கிடையாது. 4 8 எங்கள் அப்பா தையல் தான் மேலே செய்வாங்க, பஸ் ஃபேர் இல்லை. 5 மைல் நடக்கணும். காலையில் ஒரு டீ தான். நாங்கள் சர்ச்சு முடித்து 3 மணிக்கு வந்து தான் சோறு சாப்பிடுவோம். எங்கள் அம்மா சாப்பாடு செஞ்சுட்டு சர்ச்சுக்கு வந்துடுவாங்க. எல்லோரும் நடந்து தான் வரோம். ஒன்று ஆனால் வரும்போது அப்படின்னு நினச்சினா எங்களை 7 பேரும் சர்ச்சுக்கு போயிட்டு முடிச்சிடும். ஆனால் நாங்கள் அந்த காலத்தில் நாங்கள் கலர் போட மாட்டோம், சிபிஎங்காருங்க இல்லையா. குடும்பத்தோடு வரும்போதே பார்க்குறதுக்கு ஒரு ஆசையாக இருக்கும். அப்பாவும் அம்மாவும் பிள்ளைகளும் 7 பேரும் நடந்து ரோடில் வரும்போது அவ்வளோ அழகாக வருவோம். நாங்கள் நான் தான் பெரியவன், எனக்கு பின்னாலே 3 ஆம்பளை பையங்க, 3 பொம்பளை பிள்ளைகள், நாங்கள் 7 பேர். அப்போ எப்படி அப்படி உடக்கமும் கிரமமும் ஒழுக்காக வந்ததுனால தான் இன்றைக்கி நினைக்கிறேன் கர்த்தர் அவங்கள எல்லாம் ஆசீர்வதித்து வச்சாங்க. நீதிமான் சந்ததிகளை அப்பத்துக்கு இறந்து நடக்குது கர்த்தர் விட மாட்டார். அப்பா அம்மா அப்படி வளர்த்துறதுனால தான் இன்றைக்கி விசுவாசத்தில் பரிசுத்தவான்களுக்கு அடங்கி ஆட்கள் ஒழுக்கமாக நம்ம பிள்ளைகளை வளர்த்து, பொம்பளை பிள்ளையானாலும் ஆம்பளை பிள்ளைகளானாலும் ஒழுக்கத்தோடு வளர்த்துங்க. நம்ம பிள்ளைகள் நம்ம கைக்குள்ளே இருக்கணும், விடாதீங்க. சின்ன பிள்ளையானாலும் பெரிய பிள்ளையானாலும் மனம் போட விடாதீங்க, உங்கள் கைக்குள்ளே வச்சுக்கோங்க உங்கள் பிள்ளைகளை. ஆனபடினால நல்லொழுக்கமாக கிரமமாயும் செய்யக்கணும். அடுத்த வசனம் வாசிங்க. பிலிப்பியர் 3:16. பிலிப்பியர் 3:16. ஆமென். ஆகிலும் நாம் எதுவரையிலும் தேர்ந்தவராய் இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுக்கமாய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாயிருப்போமாக. ஒழுக்கமாக நடைங்க. நம்மளே மட்டுமல்ல, நம்ம நடக்கிறது மட்டுமல்ல, நம்ம பிள்ளைகளையே ஒழுக்கமாக நடத்துங்க. இல்லை காலையில் எழும்புறாங்களா, சில இப்போ அந்த காலத்திலெல்லாம் பிள்ளைகள் படிக்கிறதுக்கு இருக்கும், குடும்ப ஜபம் எவ்வளோ வீடுகளில் இருக்குன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நம்ம இருக்கிற நேரத்தில் பிள்ளைகளெல்லாம் கூடி ஒரு குடும்ப ஜபம் பண்ணுங்க. ஒரு பாட்டு பாடி ஜபம் பண்ணி பைபிள் படித்து, எங்கள் குடும்பத்தில் எங்களுக்கு அது பழக்கம். குடும்ப ஜபம் இல்லாமல் எங்கள் வீடு சாயந்தரம் ஆனால்
அப்பா கலந்து கொள்ள முடியாது. ஏன்னா அவர் பாவம் தையல் வேலைக்கு போவார், 12 மணி 1 மணிக்கு கூட வருவார். அம்மா அப்படி அம்மாவும் வேலை செய்வாங்க. நாங்கள் பிள்ளைகளெல்லாம் உட்காந்து இருந்துட்டு நல்லா கையடிச்சு பாட்டு பாடி, அக்கம் பக்கத்தில் தெரியும் இவங்க எல்லாம் சிஎஸ்ஐக்காரங்க தான். அங்கே ஒரு வீடு தான் பெண்டிகோஸ்ட் குடும்பம், எல்லாம் 25 குடும்பம் இருக்கும். நாங்கள் ஒரே வீடு தான் பெண்டிகோஸ்ட். நல்லா சாயந்தரம் பிள்ளைகளெல்லாம் சேர்ந்து பாட்டு பாடி பைபிள் படித்து அதே பாரு 4 மணிக்கு இன்றைக்கும் எங்கள் வீட்டில் 4 மணி ஜபம் இருக்குது. தேடுறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. உங்கள் பிள்ளைகள் இது பார்த்து படிக்கிறாங்க. அப்பா அம்மா எப்படி இருக்கிறாங்க, அதே போல் அவங்க வருங்கால காரியங்களை விட நம்ம பிள்ளைகள் நம்மளே பார்க்குறாங்க. குடும்ப ஜபம் பண்ணுங்க, பிள்ளைகளை பைபிள் படிக்க விடுங்க. இப்போ எல்லாருக்கும் பைபிள் கொடுத்துருக்கோம். பெரிய பெரிய பிள்ளைகளுக்கெல்லாம் காலையில் எழும்புமோ இல்லையோ சாயந்தரமோ ஒரு அதிகாரத்தை படிக்க சொல்லுங்க பிள்ளைகளுக்கிட்ட. வசனம்தான் அவங்களுக்குள்ள விதைக்கிறோம். அந்த வசனம் அவங்கள நடத்தும். அது மட்டுமல்ல, கொலோசியர் 2 அதிகாரம் 5 வசனத்தை வாசிங்க. கொலோசியர் 2:5. ஆமே. சரீரத்தின்படி நான் தூரமாக இருக்காலோ ஆவியின்படி நம்ம எல்லாம் ஒன்றாயிருக்கிறோம். என்னபடினாலே நாட்கள் ஆவிக்குள்ள நம்ம இருக்கிறோம். ஒழுங்காயிருங்க. ஒருவேளை நம்ம பிள்ளைகள் தூரத்தில் இருந்தாலும் அந்த ஒழுங்கு அவங்க கற்றுக்கொண்டு இருப்பாங்க. இருக்கிற இடங்கள் அவங்க தேவனை ஆராதிக்க, தெய்வத்துக்கு நன்மை செய்ய, ஆராதனைகளுக்கெல்லாம் ஒழுங்காக போக கத்திருந்த நாட்கள் நம்ம பிள்ளைகளை நம்ம கைக்குள்ளே வச்சுக்கோங்க. விட்டுடாதீங்க. சின்னையில் முளையிலே தெரியும் முளை கருத்தம் சொன்னது போல் கையில் வச்சுக்கோங்க. பெருசாகவும் போங்கப்பா, அவங்க வேலையை பார்த்து போங்கப்பான்னு சொல்லிட்டு போவாங்க. அப்படி விட்டுடாதீங்க. அப்புறமா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஆட்களில் நம்ம எப்படி வளர்ந்தோமோ, நம்ம அப்பா அம்மா நம்ம எப்படி வளர்த்துனோமோ அதே போல் நாள் ஆண்டவருக்குள்ளே நம்மளோட பிள்ளைகள் வளரட்டும். கத்தர் அப்போ தான் அவங்க சந்ததி ஆசீர்வாதமாக இருக்கும். ஆனபடினால சரீரத்தின்படி நம்ம ஒருவேளை தூரமாக இருந்தாலும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்களுக்கு ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்களை விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். ஆண்டபடி கொலோசிய சபைக்காரர் எழுதியிருக்கிறாங்க. ஆனபடி இருந்தாலும் நம்ம சபையை பார்த்து ஆண்டவர் ஊழியக்காரங்களும் விசுவாசிகளும் சந்தோஷப்படணும் இந்த நாட்களில். அது மட்டுமல்ல, 2 ராஜா 21 2 ராஜா 21. இப்போ எப்படி இருக்கும்? நீ வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ண, நீ மறிக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கத்தர் என்ன பண்ணார்? அவன் ஆயுசு நாட்களில் 15 வருஷத்தை கத்தர் கூட்டி கொடுத்தார். அதே போல் இந்த நாட்களில் கத்தருக்கு நம்ம உண்மையாக இருந்து ஒழுக்கமாக இருக்கும்போது மரண தருவாயில் இருக்கிற அந்த எசேக்கியா ராஜாவுக்கு உயிர் எடுத்தது போல நம்மளே குறித்து ஒரு நோக்கம் கத்தர் வச்சிருக்கிறார். அதுபடினால் இந்த நாட்களில் கத்தருக்கு உண்மையாக இருங்க, ஒழுக்கமாய் நீங்கள் இருக்கிறது மட்டுமல்ல உங்களோட பிள்ளைகளை ஒழுக்கத்தோடு வளர்த்துங்க. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்தது நீதி உள்ளவைகள் வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 15:6. ஆதியாகமம் 15:6. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு என்ன பண்ணாங்களா? நீதியாக வேண்டும். தேவனை யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ கத்தர் நமக்கு நீதி உள்ளவராயிருக்கிறார். நமக்கு மட்டுமல்ல, நம்மட பிள்ளைகளுக்கும் நம்மட சந்ததிகளுக்கும் தேவன் பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் மாதிரி வைத்து போயிருக்கிறாங்க. ஆபிரகாம் நீதிமானாயிருந்தான், லோத் ஒரு நீதிமானாயிருந்தான், யோபு ஒரு நீதிமானாயிருந்தான், நோவா ஒரு நீதிமான். அதே நீதிமான்கள் லிஸ்ட்டில் இந்த நாட்களில் கத்தர் நம்மளே மெத்திருக்கிறாங்க. ஆனபடினால நீதிமான்களாக கத்தர் நம்மளை மாற்ற வேண்டும். அடுத்து மட்டுமல்ல, சங்கீதம் 15:2 வாசிங்க. சங்கீதம் 15. ஆமே. உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை, தாவீது ராஜா சத்தியமாயிருந்து சத்தியம் சொன்னது போல நம்மளகிட்ட கத்தர் சொல்கிறார், இந்த நாட்களில் நீங்கள் நீதி உள்ளவர்களாக நடந்துங்க, கத்தருக்குள்ள நீதியாக இருங்க. மற்றவங்களுக்கு முன்னால் அவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ, நம்ம பார்க்கும்போது ஆண்டவரோட பார்வையில் நீதி உள்ளவங்களாயிருங்க.
அது மட்டுமல்ல, சங்கீதம் 5:8 வாசிங்க. கர்த்தாவே என் சத்துருக்களின் நிமித்தம் என்னை உம்முடைய நீதியிலே நடத்தி எனக்கு முன்பாக உம்முடைய வழியை செவப்படுத்த. இப்போ சிஸ்டர் சாட்சி சொன்னது போல எல்லா சத்துருக்கள் தான், நமக்கு விரோதமாக இருக்க எல்லா சத்துருக்கள் தான். அவங்க முன்னால் கர்த்தர் என்ன பண்ணார்? நமக்கு நீதியே சரி கட்டுற தேவன். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நான் உங்களுக்கு ஆயுத்தம் பண்ண. நம்மட நீதி நம்ம பூர்வீதாக்கள் செய்ததான அந்த நீதிகள் கர்த்தர் இந்த நாட்களில், நம்ம அப்பா அம்மா எல்லாம் மரித்து போயிட்டாங்க, ஆனால் கூட அவங்க செய்த நீதி கர்த்தர் நம்மோட நமக்கு செய்கிறாரு கர்த்தர் இந்த நாட்களில். ஆனபடினால கர்த்தர் நீதி உள்ள தேவன், அவர் நீதி பெறர். சங்கீதம் 48:10 வாசிங்க. ஆமென். தேவனே உமது நாமம் விளங்குகிறது போல உமது புகழ்ச்சியும் பூமியின் கடையாந்தரங்கள் பரியந்தமோ விளங்குகிறது. உமது வலதுகரம் நீதியால் நீதி நிறைந்த தேவன். நம்ம நீதியா நியாயத்தோடு இந்த நாட்களில் நம்ம நடக்கும்போது கர்த்தர் நமக்கு நீதி உள்ளவராயிருக்கிறார். முதலாவது அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார், உண்மை உள்ளவராயிருக்கிறார். ரெண்டாவது அவர் ஒழுக்கத்தை கற்றுகிறார். மூன்றாவது நீதி உள்ளவராயிருக்கிறார். நீதிமொழிகள் 12:28 வாசிப்போம். நீதிமொழிகள் ஆமே, நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு. கர்த்தர் ஜீவனே கொடுத்து நம்ம வச்சிருக்கிறார். இதுவரைக்கும் கர்த்தர் நமக்கு ஜீவன் சுகம் பலனே கர்த்தர் கொடுத்தார். கர்த்தர் நம்ம போகிற பாதையிலெல்லாம் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்ம நினைக்கிற ஒருவேளை ஆண்டவர் நம்மோடு கூட இல்லைன்னு. என்னைக்கு நீங்கள் ஆண்டவரோட பிள்ளைகள் ஆயிட்டீங்களோ, நீங்கள் வேதனைப்படும் போது அவர் உங்களுக்காக வேதனைப்படும். இங்கே வியாதிப்படும் போது உங்களுக்காக அவர் வியாதிப்படுகிறார். இயேசு எவ்வளோ நல்ல தேவன். அவர் நமக்கு உண்மை உள்ளவராயிருக்கிறார், ஒழுக்கமுள்ளவராயிருக்கிறார், நீதி உள்ளவராயிருக்கிறார். அது மட்டுமல்ல, கற்புள்ளவைகள், அதை பற்றி வசனத்தை வாசிப்போம். 2 கொரிந்தியர் 11:2 வாசிப்போம். 2 கொரிந்தியர் 11:2. நான் உங்களை கற்புள்ள கன்னியாக கிறிஸ்து என்றோ ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கா. கர்த்தர் கற்புள்ளவர்களாக கர்த்தர் நம்மளை மாற்றி இருக்கிறார், உண்மையுள்ளவர்களாக கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அறிஞ சத்தியத்தில் நம்ம உண்மையாக இருப்போம், பரிசுத்தமாக இருப்போம். கர்த்தர் பார்க்குறாருன்னு ஒரு பயம் நமக்குள்ளே இருக்கணும். நம்மளோட கற்பையை நம்ம காத்து கொள்ள வேண்டும். எங்கே போனாலும் கர்த்தர் நம்மோடு இருப்பார். அதுக்கேற்ற கிருபையே கர்த்தர் நமக்கு தருவார். அது மட்டுமல்ல, 1 தீமோத்தேயு 4:12 வாசிங்க. 1 தீமோத்தேயு 4:12. உன் இளமையை குறித்து ஒருவரும் உன்னை அசட்டை பண்ணாத படிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியா. மற்றவங்க நம்ம பார்க்குறாங்க, கூட நம்ம விசுவாசிகள் பார்க்குறாங்க, அக்கம் போக்குள்ளவங்க பார்க்குறாங்க, இந்த பிள்ளை எப்படி போகிறாங்க, வேலைக்கு எப்படி போகுது, அவ எப்படி வராங்க. நம்ம நினைக்கிறோம் நம்ம ஒரு 2 கண்ணு தான் நமக்கு இருக்குது. ஆனால் நம்ம வெளியே போகும்போது 1000 கண்ணு நம்மளே பார்க்கும். அவன் எப்படி போகிறா, எங்கே போகிறா, ஒன்றும் இல்லா கூட குற்றம் சுமத்துவாங்க. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி இந்த நாட்கள் நம்மளோட கற்பையை நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும். அது சின்ன பிள்ளைகளானாலும் பெரிய பிள்ளைகளானாலும் கர்த்தர் இந்த நாட்களில் அந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற ஞானத்தை கண்டு உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னே அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. விசுவாசிகளுக்கு மட்டுமல்ல, உலகத்தாருக்கு நம்ம மாதிரியாக இருக்கணும். நம்ம பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க நம்ம கவனிக்கணும். பிள்ளைகளை எங்கே போகிறாங்கன்னு கவனிக்கணும். மனம் போகிற வழி நம்ம இந்த நாட்களில் விட்டுடக்கூடாது. ஆனபடினால் அப்படிப்பட்ட ஒரு கிருபையே கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு தர வேண்டும். அது மட்டுமல்ல,
தீத்து 2:5 வாசிங்க. தீத்து 2:5. பாருங்களேன், தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டில் தரித்திருக்கிறவர்களும். வீட்டில் இருக்கணுமா, அங்கே எங்கேயும் ஓடக்கூடாது. வேலை இல்லையா, வீட்டில் இருந்து ஜெபம் பண்ணுங்க. 4 இடத்துல போய் சுத்தாதீங்க. வேலை இருக்கிறவங்க போட்டும், அவங்கள நம்ம ஒன்றும் சொல்லக்கூடாது. வேலை இல்லாதவங்க வீட்டில் இருந்து வீட்டு காரியத்தை பார்த்து வீட்டிலிருந்து ஜெபம் பண்ணுங்க. நல்லவர்களும் தங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படுகிறவர்களுமாய் இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களுமாய் இருக்கவும், முதிர்வருள்ள ஸ்திரீகளுக்கு புத்தி சொல்லி. வயதானவங்களுக்கு கூட புத்தி சொல்லணும். நம்ம படிப்பு சீர்கட்டு நடக்கிறாங்களா, அவங்களுக்கு கூட புத்தி சொல்லி கொடுங்க. இப்படி இருங்க, நமக்கு அறிஞ்ச சத்தியத்தை அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஆனபடினால் இந்த நாட்கள் நம்ம பிள்ளைகளெல்லாம் கற்புள்ள பிள்ளைகளும் கற்புள்ள பிள்ளைகளாக கர்த்தர் மாற்றணும். கடைசியாக ஒரு வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 3:1 வாசிங்க. 1 பேதுரு 3:1. ஆமேன். இந்த நாட்களில் புருஷருக்கு நம்ம என்ன பண்ணணும்? அந்தப்படி மனைவிகளே, இது கல்யாணத்துக்கு வாசிக்கிற வசனம் தான், கல்யாணத்தோடு போகல. டெய்லி இந்த வசனம் உங்களுக்குள்ளே இருக்கணும். புருஷர்களே, மனைவிகளே, உங்கள் புருஷனுக்கு, சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்க. எனக்கு நல்லா தெரியும், எங்கள் ஐயா இருந்தாங்க. அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அதுக்கு மீறி நம்ம நடக்கவே முடியாது. நான் எதுவுமே அவர்கிட்ட ஒரு நாள் மீறி பேசுனது கூட கிடையாது. ஏன்னா அவர் கோவக்காரன்னு தெரியும், ஆனால் நான் வாயே முடிய இருப்பேன். அந்த மாதிரி நம்ம ஞானமாக இருக்கணும். நம்ம புருஷன் கோவக்காரன், அவங்க வேலை விட்டு வர்றாங்க, எவ்வளோ பிரச்சனைகளை சந்தித்துட்டு வர்றாங்க. அந்த கோவத்தை எல்லாம் உங்கள்கிட்ட தான் காட்டுவாங்க. ஆனால் கொஞ்ச நேரம் பொறுத்து அவங்க அமைதலாகிடுவாங்க. அப்போ நீங்களும் வாய் கொடுக்கக்கூடாது, அமைதலாயிருங்க. எல்லாம் நம்ம வீட்டுக்காரையா பற்றி நமக்கு தெரியும். உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியாது, அக்கம் பக்கம் இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அவங்க எவ்வளோ டென்ஷன், அவங்க உலகத்தில் எத்தனையோ காரியங்களை மேற்கொண்டு சமாளிச்சுட்டு வரோம். ஆனால் நம்ம வீட்டுக்கு வருவோம், அதெல்லாம் நம்ம மேலே தான் காட்டுவோம். அதனால் கொஞ்சம் நேரம் நீங்கள் அமைதலாயிருங்க. நம்ம ஐயா இப்படிப்பட்டவங்க தான், நம்ம வீட்டு ஐயா இப்படிப்பட்டவங்க தான் சொல்லி நம்ம தான் சமாதானமாக இருந்துட்டு அந்த வீட்டை நடத்தணும், ஐயாவே நடத்தணும், பிள்ளைகளே நடத்தணும். அதுக்குள்ள கல்யாணத்துக்கு தான் இந்த வசனம் வாசிப்பாங்க, அதோட போகிறதில்ல. டெய்லி அது நம்ம வாழ்க்கைக்கு தேவை. நம்ம வீட்டுக்காரை பற்றி நமக்கு தான் தெரியும், அக்கம் பக்கம் இருக்கிறவருக்கு தெரியாது. என்ன அவங்க எவ்வளோ டென்ஷன், எவ்வளோ காரியங்கள், பிரச்சனைகள் மேற்கொள்ளிட்டு வருவாங்க. அதனால் கர்த்தர் அது கேட்ட அந்தப்படி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷர்களுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்கள் யாராவது திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்களாக இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்களோட கற்புள்ள நடக்கையை அவர்கள் பார்த்து, பரவாயில்ல அம்மா இப்படி இருக்கிறாங்க, எவ்வளோ கற்பாக இருக்கிறாங்க, எவ்வளோ உண்மையாக இருக்கிறாங்க, ஆண்டவருக்கு பயபக்தியோடு இருக்கிறாங்கன்னு பார்த்து, உங்களே பார்த்து 4 பேர் ஆண்டவருக்குள்ளே வருவாங்க. ஆனபடினால முதலாவது நம்ம உண்மையுள்ளவராயிருங்க, 2வது ஒழுக்கமாயிருங்க, 3வது நீதி உள்ளவர்களாயிருங்க, 4வது நம்மளோட கற்பை பாதுகாத்து கொள்ளுங்க. எங்கே போனாலும் நம்மளோட கற்பை நம்ம பாதுகாக்கணும். கர்த்தர் பார்க்குறார். கர்த்தர் நமக்கு கொடுத்ததான இடங்களை நம்ம உண்மையாக இருப்போம். ஆனபடினால் இந்த நாட்களில் மனைவிமாரெல்லாம் இந்த நாட்களில் ஐயோ ஐயா மாதிரி கோவப்படுவாங்க. நம்மக்கிட்ட தான், பிள்ளைகள்கிட்ட தான், அம்மா கிட்ட தான் கோவப்படுவாங்க. போகிறவங்ககிட்ட போய் கோவப்பட முடியாது. ஆனபடினால பொறுமையாக போங்க. அதாவது சகிக்க கிருபை கர்த்தர் உங்களுக்கு தருவார். அதனால தான் உட்காந்துருந்து வேலை முடிஞ்சதுக்கப்புறம் ஜெபம் பண்ண சொல்கிறேன். ஐயோ ஐயா வெளியே போயிருக்கிறாங்களே, அந்த நிலவரத்தில் வீட்டு வருவாங்கன்னு தெரியலையே. அதனால் அவங்களகிட்ட நம்ம மேற்கொள்ளக்கூடிய பலனே இதுவரைக்கும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தா விட்டார், இனியும் கர்த்தர் தருவார். உங்களை கர்த்தர் பலப்படுத்துவார். நம்ம எத்தனை வருஷம் உலகத்தில் 1000 வருஷமாக இருக்க போகிறோம்? இல்லை, கொஞ்சம் நாட்கள் தான். இந்த உலகத்தில் ஐயா அம்மாமாரெல்லாம் கொஞ்சம் நாட்கள் தான். ஆனால் அதுபடினால ஒருத்தருக்கு அனுசரித்து எந்த கஷ்டங்கள் வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் சகிச்சு போங்க. இயேசுவானவர் பொறுமையாக இருந்தது போல நம்மளும் பொறுமையை காத்துக்கொள்வோம். அடுத்த இன்னொரு வசனத்தை வாசிப்போம். அன்புள்ளவைகள், அன்பை பற்றி வாசிப்போம். மத்தேயு 24:12 வாசிப்போம். அன்புள்ளவைகள்
மத்தேயு 24:12. இந்த நாட்களில் உள்ள கதை தான். இயேசு மேலுள்ள அன்பு இல்லை, எல்லாம் போய் 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 கடைசியில் வந்துட்டோம். இப்போ தேவனை நேசிக்கிறதே விட்டுட்டாங்க, ஆலயத்தில் போகிறதே விட்டுட்டாங்க. ஒரு சிலர் தான் ஆலயத்தை தேடுறாங்க. சிலவங்க பாருங்க, அந்த ஞாயிற்றுக்கிழமோட எனக்கு இங்கே ஒரு பாப்பா இருந்தா, எஸ்தர். அவளுக்கு ஞாயிற்றுக்கிழமைக்கு வேலைக்கு போனால் நிறைய சம்பளம். அவள் சொல்லுவாள், அந்த நாள் சம்பளம் எனக்கு வேண்டான்னு அந்த பிள்ளை வந்து உட்காருவாள். ஆனால் கொஞ்சம் லேட்டானால் கூட கத்தர்பார் அவளுக்கு ஒரு நல்ல விவாகத்தை நடத்தி ஒரு நல்ல குழந்தையும் கத்தர் கொடுத்தாங்க. நான் எப்போ எங்கள் ஐயா சொல்லுவார் எஸ்தரை பற்றி, அம்மா அந்த எஸ்தர் எவ்வளோ நல்ல பிள்ளையாக இருந்தாம்மா, ஒரு நாளோட அவளுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான், ஆனால் நல்ல சம்பளம் தான், ஆனால் போக மாட்டான். அன்னைக்கு தெய்வத்துக்காக வந்தா. சாட்சியாக இந்த பிள்ளை இருக்கிறாங்க. போகதான் முடியல, பார்க்க தான் முடியல. ஆனாலும் அந்த பிள்ளைகளை சொல்கிறேன், இந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு நல்ல நிலவரத்தில் கத்தரை அவங்கள வச்சுருக்காங்க. கத்தருக்கு பயந்துருங்க. அநேகருக்கு நம்ம மற்றவங்களுக்கு மேலே அன்பே செலுத்துங்க. நம்ம வீட்டுக்குள்ளே பிரச்சனைகள் வரலாம், கஷ்டங்கள் வரல, ஆனாலும் நம்ம அன்பு அநேகருக்கு மற்றவங்களுக்கு நம்ம அன்பே காட்டுவோம். அக்கிரமம் மிகுதியானதால அநேகரோட அன்பு நாட்களில் தணிந்து போகும். அநேகரோட அன்பு இல்லாமல் இருக்குது, தேவனை தேடாமல் இருக்கிறாங்க. தேவனா எனக்கு வேலை கொடுக்கல, அந்த தேவனை நான் தேடலை, கத்தர் தருவார். பொறுமையாக உடுக்காருங்க. கத்தருக்கு தெரியும் எனக்கு நான் வேலை இல்லை, நீங்கள் வேதனைப்படாதீங்க, கத்தரால் கூடும். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆனால் அவரோட நேரம் வரணும், அது வரைக்கும் நம்ம பொறுமையோடு இருப்போம், கத்தர் உதவி செய்வார். அது மட்டுமல்ல, யோவான் 13:34 வாசிங்க. யோவான் 13:34. அன்பாயிருங்க, ஒருவருக்கு ஒரு அன்பாயிருங்க. அன்பல்லாமல் நம்ம ஒன்றும் இல்லை. கடனாக ஆண்டவரே சொல்கிறாரு, நீங்கள் கடனாக இருக்க வேண்டிய அன்பு ஒன்று மட்டும்தானே. ஒருத்தருக்கு ஒருத்தர் கடன்பட்டு இருக்கணுமா. அன்பு வரும்பொழுது நீங்கள் எல்லாம் நம்ம வெண்டிகோஸ் ஆட்களும் சொன்னாலே வரும்போது வந்து அவங்களுக்கு கை கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, எப்படி ஐயா இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, உங்கள் ஊரில் மழை வந்துச்சா, எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்தீங்களா விசாரிங்க. அதுதான் வேற என்ன இருக்கு. நம்ம சொந்தக்காரி நம்மளை விசாரிக்க மாட்டாங்க, நம்ம ஜனங்க தான். ஒருத்தர் நம்ம பார்க்கும்போது எப்படி இருந்தீங்க விசாரிக்கும் போதே அது ஒரு பெரிய சந்தோஷம்தான். ஒருவர் அன்பாக இருக்கிறது தான் கத்தர் விரும்புகிற காரியம். இயேசு அன்பாக இருந்தார். இயேசு அதுபோல் இந்த நாட்களில் நம்மளும் ஒருவருக்கு ஒருவர் அன்பாயிருங்க. அது மட்டுமல்ல, ரோமர் 5:5 வாசிப்போம். ரோமர் 5:5. பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால தான் தேவ அன்பு நம்மட உள்ளத்திலே ஊற்றப்படுது. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் அந்த நம்பிக்கை நம்மை வெக்கப்படும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற போது தேவனுடைய அன்பு நமக்குள்ளே வந்து ஒருத்த விசாரிங்க, அவங்கள விசாரிங்க, அவங்க கஷ்டத்தில் நம்மளை உதவி செய்யுங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஆனபடினால் இந்த நாட்கள் நம்ம பிள்ளைகளை முதலாவது உண்மையுள்ளவர்களாயிருங்கள், ரெண்டாவது ஒழுக்கமுள்ளவர்களாயிருங்கள், மூன்றாவது நீதி உள்ளவர்களாயிருங்கள், நான்காவது நம்மட கற்பே காத்து கொள்ளுங்கள், ஐந்தாவது அன்புள்ளவர்களாயிருங்கள். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 6:10. எபிரேயர் 6:10. ஆமே. நீங்கள் தெய்வத்துக்காக இந்த வீட்டில் ஒரு வேலை செஞ்சனா கத்தர் மறந்து விட மாட்டார். ஆண்டவர் வீட்டில் ஒரு வேலை செஞ்சனா அதுக்கேற்ற பிரதிபலனை கத்தர் உங்களுக்கு தருவார். இது கத்தோட ஆண்டவரோட வீட்டில் வேலை. அந்த வேலைகளை செய்து விடுறது மறக்கிறது அவரு. நீங்கள் ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செஞ்சீங்கன்னா, ஏதாவது ஒன்று கொடுத்துட்டேனா, ஊழியக்காருக்கு செஞ்சேனா, அவர் என்ன சொல்கிறாரு, ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்கிறதுனாலும் செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுறதுக்கு அவர் அநீதியுள்ள தேவன் அல்லவே. அடுத்த வசனத்தை வாசிப்போம். நற்கீர்த்தி உள்ளவைகள் வசனத்தை வாசிப்போம். பிரசங்கி 7:1.
பார்த்தீங்களா? പരിമള തൈലത്തെ പാർക്കിലോ നർക്കീർത്തിയോ ഒരുവനുടെ ജനന നാളെ പാർക്കിലോ മരണനാള് നല്ലത്. மரணநாளுக்கு எல்லாரும் போங்க. ஒரு வீட்டில் மரிச்செന്ന് கேள்விப்பட்டனா போங்க. இன்னும் ஒரு முறை அவங்கள நம்ம பார்க்க போகிறதில்ல. என்ன ஆனபடினால நிரண நாளை பார்க்கலும் ஜெனிச்சது பார்த்து மெதுவாவோட போகலாம், வெறுமையாக போகக்கூடாது. எந்த வீட்டிலும் நீங்கள் ஒரு குழந்தைய பார்க்க போனால் வெறுங்கையா மட்டும் போகாதீங்க. இன்னொரு வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 22 அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 22:1. திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தி தெரிந்து கொள்ளப்பட்டது, பொன் வெள்ளியை பார்க்கிலும் தயையே நலம். மற்றவங்க மேலே நம்ம தய காட்டுறது தான் விசேஷமான காரியம். அதுபோல் இன்னொரு வசனத்தை வாசிப்போம். யோசுவா 6 அதிகாரம் 27 வசனம். யோசுவா யோசுவாவோடு கூட தேவன் இருந்தார். அவன் போன இடத்துலெல்லாம் அவன் கீர்த்தி தேசம். அதுபோல் நம்மளோடு கூட தேவன் இருப்பார். விசுவாசியா இருக்கிறியா? அக்கம்பக்கம் உள்ள ஜனங்கள் பார்க்குறாங்க, ஐயா எப்படிப்பட்டவங்க, நம்மளோடு கூட தேவன் இருக்கிறவங்க மற்றவங்க காண வேண்டும். அப்படி உள்ள ஜனங்களாக கர்த்தர் இந்த நாட்களில் நம்மளே மாற்ற வேண்டும். அடுத்தது புண்ணியம் எதுவோ, மற்றவங்களுக்கு நம்ம இந்த நாட்களில் புண்ணியம் செய்யணுமா? புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அதையே சிந்திச்சு கொள்ளுங்கள். அதான் 1 பேதுரு 2 அதிகாரம் 9 வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 2:9. கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார். மற்றவங்களுக்கு முன்னாலே அதிசயமாக கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு புண்ணியமாக ஆண்டவர் இந்த நாட்களில் தேவன் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்தார். அவரை தேடக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். ஆனபடினால் இந்த நாட்களில் அவருக்கு புண்ணியமாக மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் நம்ம மாற்ற வேணும். ஒரு கடைசியாக சிந்தித்து கொண்டே இருங்கள். எல்லாவற்றையும் ஒவ்வொன்றா சொல்லிட்டு கடைசியாய் நீங்கள் சிந்தித்து கொண்டே இருங்கள். ஒரு வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 119 113. சங்கீதம் 119 113. ஆமென். வீண் சிந்தனைகளை எல்லாம் வெறுத்து வேதத்தில் பிரியப்படுகிறார். இன்னொரு வசனம் வாசிங்க. 139 சங்கீதம் 23 வசனம். 139. தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும். என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும். നമ്മുടെ சிந்தனைகளை யோசனைகளை அறிகிற ஒரு தேவன் இருக்கிறார். இன்னொரு வசனம் கூட வாசிப்போம். ரோமர் 1 அதிகாரம் 21 வசனத்தை வாசிப்போம். ரோமர் 1:21. ஆமென். தேவனை நாம் அறிந்தும் தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தகளில் வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தான். அப்படி 4 நாட்களில் தேவனை மகிமைப்படுத்த பிள்ளைகளாக கர்த்தர் நமக்கு மாற்றுவோம். இந்த நாட்களில் கடைசியாக இன்னொரு வசனம் வாசிப்போம். பிலிப்பியர் 2 அதிகாரம் 2 வசனத்தை வாசிங்க. பிலிப்பியர் 2:2. ஆமாம். நீங்கள் ஏக சிந்தையும் ஏக அன்புள்ளவர்களுமாயிருந்து இசைந்த ஆத்மாக்களுக்காக ஒன்றே சிந்தித்து என் சந்தோஷத்தை நிறைவாற்றும். வசனம் எப்படி இருந்துச்சுனால் பிலிப்பியர் 4 அதிகாரம் 8 வசனம். கடைசியாக என் சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ,
புகழ் எதுவோ அவையே சிந்து. இந்த வசனத்தின்படி ஜீவிக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி